ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு, குறிப்பாக சொல்லப்போனால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய தௌஹீத் சிந்தனையை கொண்ட கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை, அவனுக்கு நல்ல குடும்பம் அமைவது. இந்த உலகத்தில் அந்த மனிதனுக்கு என்ன ஒரு சோதனை வந்தாலும் என்ன செஞ்சிருவான்? பொறுத்து போகக்கூடியவனாக இருப்பான். செல்வம் கிடைக்கலையா பொறுத்து போயிடுவான். வியாபாரம் சரியான முறையில் அமையலையா பொறுத்து போயிடுவான். வேலை கிடைக்கலையா பொறுத்து போகக்கூடியவனாக இருப்பான். நல்ல முறையில் அவனுடைய உடல் அமைப்பு இல்லையா, நோயாளியா பாதிக்கப்படுகின்றானா பொறுத்து போகக்கூடியவனாக இருப்பான். ஆனால் நல்ல குடும்பம் அமையலைன்னு வைங்களேன், அவனுடைய வாழ்க்கையவே என்ன செஞ்சிருது? சோதனையாக மாறிடுது. அந்த கஷ்டத்தை அவனால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்ப நல்ல குடும்பம் அமைவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நல்ல குடும்பம் அமைவதற்காக நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல முஃமின்கள் அல்லாஹ்விடத்துல குடும்பம் வேண்டி எப்படி பிரார்த்திப்பார்கள் என்று தனது திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் மக்களிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக, அஞ்சுவோருக்கு எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக என்று முஃமின்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படித்தான் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? அதிகமாக எப்படி பலவிதமான பலன்களை வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறோமோ அதை விட மிகவும் முக்கியமானது நல்ல குடும்பம். நல்ல குடும்பம் வேண்டி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.